முக்கிய செய்தி வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒற்றிய கடல் பகுதிகளில் வரும் 21ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. சென்னையில் இன்னும் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்னும் 2 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய கடற்பகுதியில் வரும் 21ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி உருவாகக்கூடும் என தகவல் வெளியாக இருக்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையை பொறுத்தவரை இன்னும் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.